அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். எல்லாருக்குமே இன்றைக்கி ஆடி 18 ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி 18 ஸ்பெஷலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கலந்த சாதமும் ஒரு ஸ்வீட் ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணி அதில் புளியோதரை பண்ணி ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் அரிசி பாயசம் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே ரெண்டுமே ட்ரெடிஷ்னலான ரெசிபி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு புளிக்காய்ச்சல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம புளியை ஊற போட்டுக்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் பார்த்திங்கன்னா புளியை நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி கொட்டை நாரெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா பெரிய சாத்துக்குடி சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே தேங்காய் அரிசி பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் ஒரு கப்பில் போட்டுக்கலாம். ரெண்டையுமே நல்லா வெந்நீரில் வாஷ் பண்ணி, பச்சரிசியை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீர் விட்டுருக்கேன். இந்த புளியில் அப்படியே வெந்நீரை விட்டுருக்கேன். மூழ்கிற அளவுக்கு வெந்நீர் விட்டுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ரெண்டுமே ஊறட்டும். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிருக்கு. புளி நல்லா க்ளீனாக ஊறி வந்திருக்கு. அதே மாதிரி பச்சரிசியும் ஊறி இருக்குது. இது ஒரு சைடு இருக்கட்டும். பேனில் ஃபஸ்ட்டு புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு நம்ம 2-3 இன்க்ரீடியண்ட்டை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். லைக் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 30 வரமிளகா சேர்த்துருக்கேன். வரமிளகாவுக்கு காம்பை ஃபுல்லாக எடுத்துடாமல் ஒரு சிசரை வச்சு மேலாக கட் பண்ணிங்கன்னா விதை உதிராமல் இருக்கும். இதோட கூடவே என்கிட்ட கட்டி பெருங்காயம் நான் போடாமல் பண்ணுறேன். தூள் பெருங்காயம் போட்டு பண்ண போகிறேன். கட்டி பெருங்காயம் போட்டு பண்ணால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அது இருக்கிறவங்க ஒரே ஒரு ட்ராப் மட்டும் கட்டி பெருங்காயத்தை போட்டு பொரிச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு ட்ராப் எண்ணெயிலே இந்த வெந்தயத்தையும் வரமிளகாயும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்தளவுக்கு வெந்தயம் செவக்க வறுபட்டு வரணும். அதே மாதிரி மிளகாயும் கலர் மாறாமல் கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இங்கே பேனில் பார்த்திங்கன்னா புளிக்காய்ச்சலுக்கு நம்ம எண்ணெய் விட போகிறோம். தாராளமாக ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது எண்ணெய் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் தான் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். செக்கு நல்லெண்ணெயாக விட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா இருந்தால் தான் எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். அதுவும் செக்கு நல்லெண்ணெய் இன்னும் நல்ல மணமாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்ல பெரிய ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வேர்க்கடலை, நான் பச்சை வேர்க்கடலை சேர்க்குறேன். அதனால் எண்ணெயிலே கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன், எல்லாமே பெரிய ஸ்பூன் அளவு தான், 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கடுகும், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 3 வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கட்டி பெருங்காயம் இருக்கிறவங்க நீங்கள் வெந்தய வரமிளகாத்தோடையே நீங்கள் அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா தூள் பெருங்காயம் சேர்க்குறனால அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா தாளித்து எண்ணெயிலே வதங்கணும். இந்தளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் மஞ்சப்பொடியை உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. எல்லாமே சேர்ந்து ஒரு சைட் தாளித்து ரெடியாகி வரட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் இங்கே புளியை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரை மணி நேரத்தில் புளி எவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். நாங்கள் இந்த வாங்கியிருக்க புளி பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்கும். எந்த விதமான கொட்டை நாரெல்லாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கிறனால நான் டைரெக்டாகவே ஊற போட்டு இதை புளி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. புளியை ஊற போட்டோம்ல தண்ணி, அதை விட்டே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த வெந்தயத்தையும் வரமிளகாயும் சேர்த்துட்டு இந்த மாதிரி முதல்ல ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். புளிக்காய்ச்சலுக்கு மொத்தமாக எவ்வளவு தேவையோ உப்பு, கல்லுப்பு இதில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவு இருக்கும் கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம இதோடையே அரைக்கும் போது நல்லா மசிஞ்சு வந்துடும். கல்லுப்பு டைரெக்டாக போட்டால் சில சமயம் அந்த உப்பு கரையாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பவுடராக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பவுடரோட வாசனையை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ நம்ம புளி பேஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டோம், பவுடரே ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே எல்லாம் தாளித்து ரெடியானதுக்கப்புறம் அந்த புளி பேஸ்ட்டை அப்படியே உள்ளே போட்டுட்டு தாளித்ததோடு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நான் சொன்ன மாதிரி ஒரே பாயிண்ட் தான், புளி நல்லா க்ளீனாக இருந்தனால நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் டேரெக்டாக புளியில் கொஞ்சம் சத்தையெல்லாம் இருந்ததுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஊற போட்டுட்டு நல்லா கெட்டியான புளி கரைசலாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிடுங்க. அந்த புளிக்கரைசலையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா புளிக்காய்ச்சல் ரொம்ப நல்லா வரும். இப்போ கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சமாக மட்டும் அந்த புளி அரைச்ச அந்த மிக்ஸியை வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கோம். எல்லாமே சேர்ந்து அந்த புளியோட பச்சை வாசனை போக ஒரு கொதி வரட்டும்.
இந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வெந்தயம், வரமிளகா, உப்பு 3ஐயும் அரைச்சி வச்சுருந்து அந்த பொடியை இதோடு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. பொடி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சேர்த்து கலந்துட்டு ஒரு 5 நிமிஷமாவது லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. அந்த பொடி அந்த புளியோடு சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து கொதி வந்து நல்லா இன்னும் கொஞ்சமே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ திக்காக வந்திருக்கு அப்படின்னு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் வெல்லத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். திக்கானதுக்கப்புறம் கடைசியாக மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஜஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் வெல்லம் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் வந்து கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும், சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் மிதமான சூட்டிலே கொதித்தாலே போதும். நம்மளோட புளிக்காய்ச்சல் ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை போட்டோன்னே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த புளிக்காய்ச்சல் டெம்பிள் ஸ்டைலில் நம்ம எப்படி கோவிலுக்கு போனால் இந்த புளியோதரை ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளோட புளிக்காய்ச்சல் ரெடி. ஸ்டவ்வை வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இங்கே புளியோதரை ரெடி பண்ணுறதுக்கு சாதத்தை நாங்கள் ஆல்ரெடி கலைஞ்சு நல்லா சாதத்தை உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. இப்போ அது ரெடியானதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு நீங்கள் ஆற விட்டீங்க அப்படின்னா நல்லா உதிரியாக வந்து நமக்கு சாதம் பொலன்னு வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ரெடி பண்ண புளிக்காய்ச்சல் இதில் எவ்வளோ தேவையோ அதை போட்டுட்டு மெதுவாக சாதம் உடையாமல் கலந்து விட்டுக்கோங்க. நாங்கள் வந்து நிறைய தாளித்து போட்டு டைரெக்டாக புளிக்காய்ச்சல் பண்ணிட்டோம். வேணுங்கிறவங்க கொஞ்சமாக தாளிச்சிட்டு இதில் நீங்கள் செப்பரேட்டாக தாளிச்சிக்கலாம். புளிக்காய்ச்சல் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக நீங்கள் அந்த கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் சாதத்துக்கு புளிக்காய்ச்சல் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலையெல்லாம் தாளித்து கொட்டுறதா இருந்தாலும் கொட்டிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். நாங்கள் டைரெக்டாக புளிக்காய்ச்சலே எல்லாம் பண்ணனால அப்படியே வந்து சாதத்தில் போட்டு கலந்துட்டோம். எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட புளியோதரை வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரியாக அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. ரொம்பவே டெக்ஸ்டரும் ரொம்ப நல்லாயிருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட டெம்பிள் ஸ்டைலில் புளியோதரை ரெசிபி தயாராகியாச்சு. இப்படி ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம தேங்காய் அரிசி பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா சின்ன தேங்காய் ஒன்று ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி தேங்காயை சில்லு போட்டு மிக்சியில் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் துருவலாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய் துருவலாக நைஸாக அரைச்சிட்டு இதில் நம்ம ஆல்ரெடி வந்து பச்சரிசியை ஊற போட்டிருந்தோம். அதை அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காயும் அரிசியும் ஊறின தண்ணியை வச்சே பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது, அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரிசியும் தேங்காயும். இப்போ இது பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சிக்காக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தாராளமாக நான் மிக்சியை வாஷ் பண்ணி ஒரு 2 கப் அளவுக்காவது தண்ணி விட்டுருப்பேன். நீங்கள் வந்து இன்னும் நம்ம ஆன் பண்ணி கொதி வர பார்த்திங்கன்னா திக்காகும் போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெந்நீரை சேர்த்து நீங்கள் கன்சிஸ்டன்சியை மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா தேங்காய் சேர்த்தனால உடனே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா அப்பப்போ நீங்கள் வெந்நீர் சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்காவது தண்ணி விட்டுருக்கேன். ஒரு கொதி வந்தது, மறுபடியும் நான் கொஞ்சம் வெந்நீரை விட்டுருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்திருக்கு. அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து கலர் மாறி வரும், அது வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கு இப்போவும் லேசாக ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்காவது வெல்லம் சேர்த்துருப்பேன், இடித்த வெல்லம். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றவாறு சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அப்படி சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கொதி வரக்கூடாது தேங்காய் சேர்த்தனால. ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு நெய்யில் வந்து நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் உருகுனதும் இதில் முதல்ல நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம். கூடவே வந்து திராட்சையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும். முந்திரியும் நல்லா செவக்க வறுபட்டு வரும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்துப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து வறுபட்டாச்சு. அப்படியே வந்து நம்ம அதை பாயாசத்தில் ஆட் பண்ணிட வேண்டியதான். எங்களுக்கு பாயாசம் வந்து இப்படியே போதுங்கிறதுனால நான் வந்து பால் சேர்க்கலை. வேணுங்கிறவங்க காய்ச்சி ஆறின பாலை இதில் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துட்டு தாளிச்சும் கொட்டிக்கலாம். அருமையான தேங்காய் அரிசி பாயாசம் ரெடி. இன்றைக்கி ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் புளியோதரை தேங்காய் அரிசி பாயாசத்தை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.